கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே சாலையை கடக்க முயன்ற பைக் மீது மற்றொரு பைக் மோதிவிட்டு நிற்காமல் சென்றதன் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மூவேந்திரன். வணக்கம் மூவேந்திரன். விவரம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள தருமபுரி திருப்பத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் நிகழ்ந்த விபத்து மற்றும் அதனை ஏற்படுத்திய இளைஞரின் மனிதாபிமான செயல் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் குமிச்சி அடுத்த தாதன் கொட்டாய் கிராமத்தைச் சேர்ந்த ராஜி, இவரது மகன் ரவி, இவர்கள் இருவரும் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த கொல்லனூர் பகுதியில் வாடகை வீட்டில் வசிக்கும் தனது மகளின் குடும்பத்தை பார்ப்பதற்காக இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளனர். மகளை பார்த்துவிட்டு மீண்டும் தங்களது சொந்த ஊரான இருசக்கர வாகனத்தில் நெடுஞ்சாலை திரும்பி அப்பொழுது கொல்லனூர் பகுதியில் அவர்கள் சென்று கொண்டிருந்த பொழுது பின்னால் அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் முதியவர் ராஜ் மற்றும் ரவி சென்ற வாகனத்தின் மீது மிக கொடூரமாக மோதியது. இந்த விபத்தின் தாக்கத்தில் இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். இந்த விபத்தை ஏற்படுத்திய அந்த இளைஞர் கீழே விழுந்த முதியவர்களுக்கோ அல்லது காயமடைந்தவர்களோ உதவாமல் தனது வாகனத்தை நிறுத்தாமல் மின்னல் வேகத்தில் அங்கிருந்து தப்பிச் சென்றார். இந்த செயலை கண்ட அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக தலைவாசிகள் அந்த இளைஞரின் மனிதாபிமான போக்கிற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். விபத்து நடந்தவுடன் அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து விபத்தில் சிக்கிய இருவரையும் மீட்டு போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்த விபத்து நடந்த இடத்தில் இருந்த சிசிடிவி காட்சியானது தற்பொழுது வெளியாகியுள்ள நிலையில் அதன் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மூவேந்திரன்.